ஒரு பிளேட்டில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மஷ்ரூம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு சால்ட், உப்பு சேர்த்துட்டு நல்லா கலரி விடணும். கூடவே கொஞ்சமாக கடுகு எண்ணெய் இல்லைனா நார்மலாக எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி நல்லா கிளறிட்டு ஊற விட்டுருங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இப்போது வெங்காயம் 2 வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி அதை எண்ணெயில் நல்லா பொரித்து ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதங்க விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் அதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. அடுத்தது ஒரு பூண்டு ஃபுல்லாகவே உரித்து சேர்த்துக்கோங்க. இஞ்சி துண்டு சேர்த்து அதையும் வறுத்து அதையும் தனியாக எடுத்துக்கோங்க. அடுத்தது அதே எண்ணெயில் தக்காளி அதையும் பார்த்திங்கன்னா போட்டுட்டு கூடவே ஒரு பெரிய ஏலக்காய், கொஞ்சோண்டு கிராம்பு, கொஞ்சோண்டு பட்டை சேர்த்து அதையும் நல்லா குழைய வதக்கிட்டு அதையும் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஆற விட்டுனதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நல்லா அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து பட்டை கிராம்பு போட்டு ஒரு கை நிறைய வெங்காயம் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவுக்கு உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த அந்த மசாலா தண்ணி விட்டுருக்கோம், அதோடு சேர்த்து நீங்கள் அப்படியே ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஜீரகத்தூள் அது பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோடனே நம்ம கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கூட ரைஸ் கூட அழகாக சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மஷ்ரூம் மசாலா ட்ரை பண்ணுங்கள்.